யாக்கோபின் நிருபத்திலே 4 அதிகாரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நாளில் இந்த 4வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை பார்த்து நாம் நிறைவு செய்யவிருக்கிறோம். 16, 17 ஆகிய 2 வசனங்களை நாம் இணைந்து வாசிக்கலாம். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். இந்த அதிகாரத்தை நிறைவு செய்யும் போது யாக்கோபு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். ஒரு எச்சரிக்கையை சபைக்கு கொடுக்கிறார். இதற்கு முன்பு அவர் என்ன கூறினார் என்றால், சுயத்தை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். இந்த உலகத்திலே நாம் பண்ணுகிற சம்பாத்தியமானது நம்முடைய முயற்சியினால், நம்முடைய திறமையினால், நம்முடைய கல்வியினால் வருகிறது என்று எண்ணக்கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தரை விட்டு கொடுத்து கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சொன்னார். அதை தொடர்ந்து 2 வசனங்களிலே 16, 17 ஆகிய 2 வசனங்களிலே ஒரு எச்சரிக்கையை கொடுத்து யாக்கோபு நிறைவு செய்கிறார். என்ன கூறுகிறார் என்றால், இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். மேன்மை பாராட்டுதல் அப்படின்னா என்ன? பெருமைப்படுதல் இல்லையா? பெருமை. வீம்புகளில் மேன்மை பாராட்டுதல். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீம்பு இருக்கும். வீம்பு என்றால் என்ன? ஒரு காரியத்துல உறுதி அதில் அப்படியே பிடித்துக் கொள்வது, உறுதி அதிலே நிற்பது. அதை விட்டு நான் விலக மாட்டேன், என்னுடைய குணத்தை விட்டு நான் மாற மாட்டேன், என்னுடைய செயலை விட்டு நான் மாற மாட்டேன், உறுதியாக அதுலதான் இருப்பேன். யாரு என்ன சொன்னாலும் அப்படிதான் இருக்கு. இப்ப யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால், உங்களில் சிலர் நீங்கள் வியாபாரம் பண்ணி தொழில் செய்து சம்பாதித்து உங்களுடைய சம்பாத்தியத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறீர்கள். இன்றைக்கு சபைகளில் அப்படிப்பட்ட விசுவாசிகளை பார்க்க முடியும். பணம் வருவது வரை கொஞ்சம் தாழ்மை இருக்கும். பணம் வந்துட்டா என்ன ஆகும்? அந்த தாழ்மை மறைந்துடும். பெருமை. நான் எவ்வளவு சம்பாதித்திருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிற சகோதரனை விட சகோதரியை விட நான் நிறைய வச்சிருக்கிறேன், என்கிட்ட கோடிக்கணக்கா இருக்கு. அதுல ஒரு பெருமை இல்லையா? மற்றவர்களை தாழ்வா பார்க்கிறது. அவர்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட பாரு என்னென்ன இருக்கு. யாக்கோபு சொல்றாரு, இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். நான் அதுலதான் இருப்பேன், நான் அப்படிதான் சிந்திப்பேன். என்னுடைய திறமை இல்லாப்பா எல்லாமே. கர்த்தர் கிருபை தர்றாரு, ஆனால் நான் அதை பயன்படுத்தினேன்ல. இப்படி சொல்லுகிறவங்களும் உண்டு இல்லையா? தேவன் தருகிற கிருபையை நாம் பயன்படுத்தினாலும் நமக்குள் பெருமை என்பது என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பெருமையே நமக்கு ஆகாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெருமை இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. அது தீமையான ஒரு மேன்மை பாராட்டல். அது நல்லதுக்கு அந்த பெருமை. பெருமை என்பது வேதம் என்ன சொல்லுது? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும். நாம பெருமையா பேசணும். யாரை குறித்து பெருமையாக பேச வேண்டும்? கர்த்தரை குறித்து தான் பேசணும். என்னுடைய கல்வியை குறித்தோ, என்னுடைய தொழிலை குறித்தோ, என்னுடைய ஆஸ்தியை குறித்தோ ஒருபோது நான் பெருமையாக பேச கூடாது. அப்படி பெருமை எனக்குள் வறுமையானால், கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் என் சுயத்தை சார்ந்து என்னாலதான் எல்லாம் என்று எண்ணுவோமானால் அது பொல்லாங்கா இருக்கிறது என்று யாக்கோபு கூறுகிறார். வேதவசனம் சொல்லு. இன்னைக்கு நிறைய சபைகள்ல போராட்டங்கள், பிரச்சனைகள் காரணம் என்ன? ஒவ்வொருவர்களும் பெருமை வந்துடுது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே எனக்கு எல்லாமே தெரியும், நான் பணம் கொடுக்கறதுனால தான் சபையே நடக்குது. இந்த சபையை கட்டுவதற்கு 50 லட்ச ரூபா நான் தான் கொடுத்தேன், 20 லட்ச ரூபா நான் தான் கொடுத்தேன், என்னாலதான் எல்லாம் இயங்குது. வேதத்தை போதிக்கணும்னா எனக்கு மட்டும்தான் முடியும், வேற யாருக்கும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும். பாடல் பாட வேண்டுமானால் ஏன்னா எனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. தியானம் சொல்ல வேண்டுமானால் எனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் பெருமை. இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால் பிசாசினுடைய குணாதிசயம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிசாசின் குணாதிசயம் வரக்கூடாது. பெருமை என்பது நமக்கு வரக்கூடாது. எல்லாம் தேவனுடைய கிருபையினாலதான் நடைபெறும். தேவனுடைய கிருபை இல்லை என்றால் ஒன்றுமில்லை. அப்படி நமக்குள் பெருமை இருக்குமே ஆனால் நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம்? பொல்லாங்கு செய்கிறவர்களாய் இருப்போம். 1 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம்,
பொல்லாங்கனாயிருந்து. 1 யோவானுக்கு வாங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். காயின் யாரால உண்டாகினான்? பொல்லாங்கனால். அப்படின்னா சிருஷ்டித்தது தேவன். பிசாசு எந்த ஒரு மனிதனையும் சிருஷ்டித்ததாக ஆதாரம் இல்லை. அப்ப பொல்லாங்கனால் உண்டாயிருந்து என்று சொன்னால், பொல்லாங்கனாகிய பிசாசுடைய குணாதிசயத்தை பெற்றிருந்தால் நீ பிசாசுக்கு பிள்ளைதான், பிசாசுக்கு சொந்தக்காரன். உன்னை பெற்றெடுத்தது தேவன். தேவனை விட்டு விட்டு பிசாசை பார்த்து நீ அப்பா அப்படின்னு கூப்பிடுற, அதுக்கு தான் அர்த்தம். அப்ப பொல்லாங்கு செய்கிறவளா இருப்போம். காயின் பொல்லாங்குள்ளவனா மாறினா, நமக்குள்ள பெருமை இருக்குமேயானால், சுய மேன்மை பாராட்டல் இருக்குமேயானால், கடுகளவு கூட அந்த பெருமை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது பொல்லாங்கு, தேவனுக்கு பிடிக்காத ஒன்று, தேவனுக்கு விருப்பமற்ற ஒன்று. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான். அதை நம்ம மறந்து விடக்கூடாது, இல்லையா? சரி, இப்ப சங்கீதம் 52:7 வாசிக்கலாம். 52ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 52ஆம் சங்கீதத்துக்கு வருவோம். அதுல 7ஆம் வசனம். இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல், கவனிக்கலாம், தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள். இவன் எப்படிப்பட்டவனா? தேவனை தன் பலனாக எண்ணாமல், கர்த்தர் தாப்பா எனக்கு எல்லாமே, எனக்கு வேலையை தந்தவர் அவர் தான், என்னை சம்பாதிக்க வைக்கிறவரு அவர் தான், அதை சார்ந்து கொள்ளாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி. இந்த பக்கம் பாரு, கிழக்க இருக்கிறதெல்லாம் என் பூமி, மேற்க இருக்கிறதும் என் பூமி, தெற்க இருக்கிற கட்டடம் எல்லாம் எனக்கு உள்ளது, வடக்க இருக்கிற ஆஸ்தி எல்லாம் எனக்கு உள்ளது. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இவளை சிருஷ்டித்தவர் யார்? இந்த உலகத்துல நிலங்களை சிருஷ்டித்தவர் யார்? விருட்சங்களை சிருஷ்டித்தவர் யார்? பயிர்களை சிருஷ்டித்தவர் யார்? அதில் வேலை செய்யும்படி, அதை பாதுகாக்கும்படி உனக்கு சத்துவத்தை, பலனை, ஜீவனை உனக்கு கொடுத்தவர் யார்? இவ்வளவெல்லாம் இருக்கும்போது தன் செல்வ பெருக்கத்தை நம்புறது, கர்த்தரை நம்பாம பணத்தை நம்புறது. என்ன வந்தாலும் சரி, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பூமியில எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், இனி கர்த்தரை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா எல்லாம் நான் சம்பாதிச்சு வச்சுட்டேன், என் பிள்ளைகளுக்கெல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டேன். நீ சம்பாதித்து வைப்பதை உன் பிள்ளைகள் பாதுகாப்பார்களா இல்லையா என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? உத்தரவாதம் இல்லை. கர்த்தர் கிருபை கொடுத்தால் ஒழிய அதை பாதுகாக்க முடியாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 47:10. ஏசாயா 47:10. உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். இது யாருக்கு வருது? பெருமை, பெருமைக்காரனுக்கு வருது. அவன் என்ன சொல்றான் பாருங்க, உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை. தேவன் தருகிற ஞானம் வேற. 1 கொரிந்தியர்ல பவுல் அழகா சொல்றார், மனுஷ ஞானத்துக்குரியவர்களை பேசாமல் தேவ ஞானத்துக்குரியவர்களை பேசுறோம் என்று. தேவனால் வருகிற ஞானம் என்பது பெருமை இருக்காது, ஆனா மனுஷனுடைய ஞானம் என்பது பெருமையை கொடுக்கும், இல்லையா? நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், அது சபையில இருந்தாலும், சமுதாயத்துல இருந்தாலும், குடும்பத்துல இருந்தாலும், ஊர்ல எங்க இருந்தாலும் பெருமை உள்ளவர்களை அதிகமா நம்ம பார்க்கிறோம். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று ஒரு இருதயத்தில் எண்ணினாய். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட செயல் இருக்குமே ஆனால், இப்படிப்பட்ட பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால், கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல், கர்த்தரை பூரணமாக விசுவாசியாமல் என்னுடைய சுயத்தை நான் நம்பினால் அது பொல்லாங்கா இருக்கும் என்று யாக்கோபு சொல்றார். அவ பொல்லாங்கு உனக்கு வேண்டாப்பா, அப்படி பொல்லாங்கான காரியத்தை விட்டு விலகு. பவுல் சொல்றாரு, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்கு நமக்குள்ள வந்துடக்கூடாது. பொல்லாங்கு வருவதற்கு மெயின் காரணம், முக்கியமான காரணம்
காரணங்களில் ஒன்று பெருமை. இல்லையா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் யாக்கோபு 4:17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கு. ஒருவன் நன்மை செய்ய, ஒருவன் பாவம் செய்தாதான் பாவம்னு இல்லை. ஒருவன் பாவம் செய்தாதான் பாவம் என்பது அல்ல. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது என்னவா? பாவம். அதுல பலவிதமா நம்ம பேசலாம். ஆனா யாக்கோபு இந்த இடத்துல என்ன கூறுகிறார் என்றால், பெருமைப்படாமல் இருப்பது, பெருமையை தூக்கி எறிவது நல்லதுன்னு உனக்கு தெரியும். தெரிந்துட்டும் மறுபடியும் நீ பெருமைப்படுவாயே. ஆனால் பெருமைப்படாமல் இருப்பது நல்லது. பெருமை நமக்குள்ளாக இல்லாமல் இருப்பது சால சிறந்தது. தேவன் மட்டுமல்ல, அந்த உலகமே நம்ம ஏற்றுக்கொள்ளும். பெருமை இருக்குமே ஆனால் கர்த்தரும் புறக்கணிப்பாரு, மனிதர்களும் புறக்கணிப்பார். அப்ப பெருமைப்படுது தவறு, பெருமை என்பது தவறு என்பதை அறிந்தும் பெருமைப்பட்டால் அது எப்படியா இருக்குமா? பாவமா இருக்கும். நீ நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தோம், அதை பத்தி கேள்விப்பட்டிருக்க, அதை பத்தி வேதத்துல வாசிக்கிற, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறாரு. பெருமைப்படாமல் இருப்பது நல்லது பான்னு உணர்த்துறாரு. நம்ம என்ன செய்யறோம்? இருதயத்தை கடினப்படுத்தி பெருமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். தாழ்மை உனக்குள் கொடி கொள்ளாவிட்டால் அது எப்படி இருக்குமா? பாவமா இருக்கும். இல்லையா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், சப்போர்ட் பண்றாரா? தேவ சபையில இருக்கிற நாம என்ன செய்யணும்? முக்கியமா தேவ சபைக்கு வரும்போது, சமூகத்துக்கு வரும்போது, நீங்க நிறைய சபைகள்ல என்ன நடக்குதுன்னா, ஷூ போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. மேலை நாடுகள்ல உள்ள ஷூ போட்டு வர்றான், அது அவன் பழக்கம். நம்ம ஊர்ல எல்லாம் ஷூ போட்டு வர்றாங்க. ஷூ போட்டு உட்காந்துட்டு பரிசுத்த வேதாகமத்தை அந்த ஷூவுக்கு பக்கத்துல கீழே வச்சிடறான். சரியா? அதெல்லாம் கொஞ்சமாவது வேதத்தை மதிக்கிறானா? மதிக்க முடியுதா? இது முக்கியமா பெரிய படித்த ஆட்கள் தான் பண்றான். படிக்காதவர்கள் அல்ல, அப்பாவிகள் அல்ல. அவங்களுக்கு அந்த தாழ்மை இருக்கு. பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு புனிதமானது. ஆனா வேதத்தை கற்றவர்கள், நன்றாக படித்தவர்கள் என்ன பண்றான்னா, பரிசுத்த வேதாகமம் ஷூ கடியில நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். ஒரு சபையில சொல்லிட்டு அதே மாதிரி செய்யறான். கெட்டு போறவனை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. தன் பெருமையில நிலை நிற்கிற மனிதனை ஒன்றும் பண்ணவே முடியாது. தன் பெருமையில ஒருத்தர் பாவம் செய்தா ஒரு தடவை 2 தடவை செய்யலாம், சொல்லலாம். மறுபடியும் அதே பெருமையில நிலைத்திருந்தா அப்படியே நீ செய்யப்பான்னு விட்டுறணும். அப்படியே நீ இன்னும் அதிகமா செய். வேதம் சொல்லுது, அக்கிரமம் செய்ய வேணும், அக்கிரமம் செய்யட்டும். அநியாயம் செய்யறவன் நீ தடுக்காத, செய்துக்கிட்டே போட்டோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. பெருமை அப்படிதான். பெருமை உள்ளவர்களுக்கு அறிவுரை சொல்லி மறுபடியும் பெருமை அவர்களில் இருக்குமே ஆனால் மறுபடியும் அவர்களுக்கு புத்திமதி சொல்ல கூடவே கூடாது. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:47. நல்லா கவனிங்க. தன் எஜமானனுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் தப்பித்தரலாமா? நாம் பெருமைப்படக்கூடாது, மற்றவர்களை நம்மை விட தாழ்வானவர்களாக எண்ணக்கூடாது, மற்றவர்களை உதாசீனம் செய்யக்கூடாது. குடும்பத்திலானாலும் தேவ சபையிலானாலும் நமக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிந்தும் அதை மனப்பூர்வமா வீம்பா நான் அப்படிதாப்பா செய்வேன், அப்படிதாப்பா இருப்பேன் அப்படின்னா அவருக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கான்? எத்தனை அடிகள் என்ன போட்டிருக்கு? அதுல அநேக அடிகள் காத்து கொண்டிருக்கிறது. அது வர்றப்ப பார்ப்போம். ஆண்டவர் எவ்வளவு அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன், தயார், நான் வாங்கிக்கிறேன். அப்ப பார்ப்போம். ஆண்டவருக்கே சவால் விடுகிற விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் நிறைய இருக்காங்க. தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் அதன்படி செய்யாமல் போனால்
கர்த்தருடைய சபையிலே நீ உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதை அறிந்தும் செய்யாமல் போனால், உன் குடும்பத்தை நீ நேசிக்க வேண்டும், குடும்பத்துல உண்மையா இருக்க வேண்டும், மனைவி பிள்ளைகளுக்கு கணவனுக்கு பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்பதை அறிந்தும் செய்யாமல் போனால் உனக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கு? பெருமை. அந்த பெருமையினால இதெல்லாம் வரும். நான் அப்படித்தான்ப்பா இருப்பேன், நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் மனைவியை நேசிக்க மாட்டேன், நீ சொல்லி நான் கேட்கறதா, அவரெல்லாம் எனக்கு புத்திமதி சொல்றதா நம்ம நினைக்கிறோம் இல்லையா? யாராவது ஒரு புத்திமதி சொல்லிவிட்டா இந்த ஆளு எனக்கு புத்திமதி சொல்வதா? சொன்னா என்ன? நல்லது சொல்வதற்கு யாராக இருந்தா என்ன, படித்தாலும் சரி படிக்காவிட்டாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி சிறுவர்களா இருந்தாலும் சரி, தாழ்மை உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுது, நீ துன்மார்க்கனா என்ன செய்யாத, என்ன செய்வான்? உன்னை பகைப்பான். நீதிமானை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான் இல்லையா? அப்ப பெருமை உள்ளவர்களை நம்ம ஈஸியா எப்படி கண்டுபிடிப்பது என்றால், நம்ம ஒரு அறிவுரை சொல்லுகிறோம் என்றால் அதற்கு எதிர்த்து பேசுகிறார்கள் என்றால், எதிராக வருகிறார்கள் என்றால் அவர்களுக்குள் பெருமை குடிகொண்டிருக்கு. அப்ப பெருமைப்படுதல் பாவம் என்பதை அறிந்தும் அதை செய்தால் எத்தனை அடியா? அநேக அடிகள் காத்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்யலாம். இந்த அடிகள் அப்படின்னு சொல்லும் போது உடனே கிடைத்திருமா? கிடைக்குமா கிடைக்காதா? உடனேயும் கிடைக்கும், பின்னாலேயும் கிடைக்கும். உடனேயும் கிடைக்கும், பின்னாலேயும் கிடைக்கும். அந்த யாக்கோபு நிருபத்துக்கு அடுத்த புத்தகம், யாக்கோபு நிருபத்துக்கு அடுத்த புத்தகம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? இங்க பேதுரு சொல்றாரு, தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்க தொடங்குமா? எங்க போட்டிருக்கு? தேவனுடைய வீடு என்பது எது? தேவனுடைய வீடு எங்க இருக்கு? மதுரையிலையா, திண்டுக்கல்லையா, இல்ல கேரளாவிலையா? எங்க இருக்குது தெரியலையா? 1 தீமோத்தேயுக்கு வாங்க. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேனே ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய வீடு எது? சபை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேவன் எங்கேயோ நமக்கு தெரியாம ஒரு இடத்துல வீடு கட்டி வச்சிருக்காரு. மேகமலை பக்கம், மூணாறு, இங்கிட்டு குளிர்ச்சியான ஏரியாவில், ஊட்டியில எல்லாம் வீடு இருக்கும் போல நம்ம நினைச்சுக்கிறோம். தேவனுடைய வீடு எது? சபை. நீங்களும் நான் அமர்ந்து ஆராதிக்கிற சபை தேவனுடைய வீடாய் இருக்கிறது. அப்போ நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது என்று சொன்னால், முதல் தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பமாகுது? துன்மார்க்கருக்கு அல்ல, பாவிகளிடத்தில் அல்ல, முத சபையில தான் ஆரம்பிக்குது. அதாவது இந்த உலகத்தில் இருக்கும்போது தற்காலிகமான நியாய தீர்ப்பு. நீதிமானுக்கு பூமியிலே சரிக்கட்டப்படுமே அப்படின்னு அர்த்தம் என்ன? நீதிமானுக்கு பூமியிலே சரிக்கப்பட்டப்படும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு விட்டோம், தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறோம், என்ன பாவம் செய்தால் ஆண்டவர் மன்னித்துருவாரு, விட்டுருவாரு நினைக்க கூடாது. நியாய தீர்ப்பு என்பது தேவனுடைய வீடாகிய சபையில முதல் தொடங்கும். அதன் பின்பு தான் துன்மார்க்கம் இருக்கு. அந்த நியாய தீர்ப்பு உடனே உலகத்துல நடக்காது. நம்ம பல நேரங்களில் சிந்திக்கிறோம், நான் நல்லா இருக்கேன் பிரதர், ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கிறேன், ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவு அக்கிரமம் பண்றான், அவன் நல்லா இருக்கான், எனக்கு தான் சோதனைக்கு மேல சோதனை, எனக்கு தான் அடிக்கு மேல அடி. தேவன் உன்னை நேசிக்கிற அப்படின்னாலே உன்னை அடுத்து சிரிச்சிக்கிறார். தேவன் உன்னை சொந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்ட அப்படின்னாலும் அந்த உலகத்துல அவ்வப்போது உன்னை சிரிச்சிக்கிறார். ஆனா புறஜாதியா தேவனுடைய பிள்ளை அல்ல, அவனுக்கு மொத்தமா இருக்கு. நியாய தீர்ப்பு நாள்ல மொத்தமா இருக்கு. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க அப்படின்னாலே தற்காலிகமாக சிக்ஷிக்கப்படுகிறோம் என்று எபிரேய நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் தெளிவா நம்ம வாசிக்கிறோம். அப்போ நன்மை செய்ய ஒருவன் அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால், தன்னுடைய எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அதன்படி செய்யாமல் போனால் அநேக அடி. இந்த பூமியிலே அடி இருக்கு விசுவாசிக்கு, மறுமையிலையும். 1 யோவான் 2:28 வாசித்து பார்த்தா நல்லா தெரியும். அவர் வருகையிலே நான் வெட்கப்பட்டு போகாதபடி, அப்பயும் அடி கிடைக்கும். 2ஆம் வருகையில, அதாவது
தேவனோடு கூட 1000 வருட அரசாட்சிக்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்கும் போது இந்த உலகத்துல நாம எப்படி வாழ்ந்தோம் என்பதற்கு தக்க பிரதிபலன் கொடுக்கப்படும். ஆனபடினால யாக்கோபு என்ன எச்சரித்து கூறுகிறார் என்றால், உனக்குள்ள பெருமை இருக்க கூடாது. பெருமை தவறு என்பதை அறிந்தும் நீ அதுல நிலை நிற்க கூடாது. அது பிதாவாகிய தேவனுடைய சித்தம் அல்ல. பெருமை என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை அறிந்தும் தாழ்மையை கை கொள்ளாவிட்டால், எல்லாமே என்னால வந்தது, என்னுடைய ஞானத்தினால் அறிவினால் வந்தது என்று எண்ணுவாயே, ஆனால் உனக்கு அடி காத்துக்கிட்டு இருக்கு. தப்பிக்க முடியவே முடியாது. தாழ்மையோடு இருப்போம், கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம், கர்த்தரை பூர்ணமாக நம்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா?